நான் டைலாக்ஸ் எல்லாருக்கும் புரியணும். ஆனால் அது வந்து புது தமிழாக இருக்கணும். இப்போ தமிழ் இப்போ பேசுகிறவங்களுக்கு கேட்காத ஒரு தமிழாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புது புது வார்த்தைகளாக கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக வந்து அவங்க எழுதுனாங்க. நான் வந்து டைலாக்கை நம்ம தமிழ் எழுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க அதை அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் சேர்த்து அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தாங்க. டைலாக் ஸ்பார்க்கில் கொடுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணும், மேடம் இமீடியட்டாக ஸ்பாட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு டைலாக் மாற்றி கொடுங்கன்னா இமீடியட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்த வசனங்கள் தான் ட்ரெய்லரில் கடைசியாக வச்ச ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் அப்படின்ற டைலாக். அப்படி படிக்கிறப்பவே எனக்கு வந்து லைட்டாக சிவரிக்கு வந்துச்சு. இது என்ன மேடம் இப்படி இருக்கு, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்னா அவங்க சொன்னாங்க, சார் இந்தியா முழுக்க அத்தனை சமூகங்கள் இருக்குது, அத்தனை மதங்கள் வாழ்கிற ஒரு நாடு இது. இந்த நாடு ஒரு மதத்துக்கு சொந்தமான நாடு இல்லை சார். அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன். ஒரு கடவுளை மட்டும் இந்த நாட்டில் நம்ம வழிபடவே முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை கடவுள்களையும் நம்ம மதிக்கணும், அத்தனை கடவுளையும் ஏற்றுக்கணும், அத்தனை கடவுளுக்கான மரியாதையும் கொடுக்கணுன்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம். அதுக்கான அந்த பவர் ஸ்க்ரீன் பிளே ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்க. அது நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் கேட்டுவாங்க, இப்படி ஒரு பவரான இடம் அந்த இடம் அவர் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்திட முடியாது, நாங்கள் வந்து அடிமைப்பட மாட்டோன்றதை ஒரே வார்த்தையில் கன்வே பண்ணோம் மேடம் அப்படி தான் சொன்னேன். ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே போன படத்தில் மண்ணுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுன்னு இருக்கேன். ஒரு வார்த்தை வச்சு மண்ணும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி இதுவும் அப்படி வருமானு கேட்டேன். பட் ட்ரெய்லரில் இது வரைக்கும் யாருமே அந்த டைலாகை வந்து தப்பாக பேசலை. அதை பற்றி எனக்கு நெகட்டிவ் ஷேடு இது வரைக்கும் வரல, எதிர்ப்பு குரலே இல்லை. அந்த டைலாக்கு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். அவங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவாங்க. அருமையான கதைகள் பல வச்சுருக்காங்க. கதை இல்லாத நல்ல இயக்குனர்கள் நிச்சயமாக அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். சூப்பர் புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அவங்கள பற்றி தேடி பார்த்துக்கோங்க. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டு சார், அருணோதயன், என்னோடய டான்ஸ் மாஸ்டர் ஜெயந்திமாலா மேம், எல்லோரும் கீழே உட்காந்துருக்க ஆர்டிஸ்ட்டு அண்ட் அத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் யாரை விட்டு தெரியல, முருகன் சார், அவர் நீங்கள் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு, அவர் என்னோட மேனேஜர். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவரை திட்டியிருக்கேன். ஏன்னா 31 நாள் ஒரு படம் பண்ணால் மேனேஜர் சப்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய மாமா, அவங்க தான் இந்த படத்தில் ஃபுல்லாக கேஷ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க, ரவி அண்ட் சத்யா. அவங்க நான் யாரை சொல்கிறது யாரை வருது தெரில. அண்டு சார் கடைசியாக சொல்கிறேன் சார், வேறு சார் டீம்லாம் முடிச்சு. அண்ட் அப்புறம் வந்து ஆடியோ கம்பெனிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண முருகன் சார், எனக்கு திரௌபதியிலேருந்து பகாசுரன்லேருந்து இப்போ வரைக்கும் லகரி வந்து என் கூடவே இருக்காங்க அவங்க. அப்புறம் நாராயணன் சார், அவர் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கூட வந்து இந்த இவ்வளோ பண்ணால் தான் பிஸ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதாகட்டும். அப்புறம் என் வீட்டில் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என் கூட வந்துடுவாங்க. என் பொண்ணு அவள் தான் எனக்கு பெரிய எனர்ஜி டானிக். என் ஒய்ஃபும் என் பொண்ணும் கூடவே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். எந்த டேரக்டர் எப்படி வச்சுருப்பாங்களோ தெரியல, என் கூடவே இருப்பாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே. ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு பிக்னிக் மாதிரி, ப்ரொடியூசருக்கு கூட கோவம் வந்துடும், என்னடா நீங்கள் டூர் மாதிரி இருக்கீங்க, 11 மணி நேரம் வேலை செஞ்சாலும் எல்லாம் விளையாட்டு பசங்க மாதிரி விளையாடி நிறீங்க, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த நேரத்தில் வந்து மும்பையில் எங்களுக்காக அவ்வளோ உதவி பண்ண அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய சகோதரர் இங்கே வந்த அண்ணன் மோகன் அவர்களுக்கும், கராத்த முருகன் அவர்களுக்கும் நன்றி. அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அங்கே. அப்புறம் அங்கேருந்து ஒர்க் பண்ண லைட்மேன் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ எனர்ஜியாக எல்லாருமே அந்த இடத்துல தான் நின்று வேலை செய்யணும். ஸோ மும்பையிலேருந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நன்றி முடிஞ்சிருது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த எங்களுக்காக காம்பேரிங் பண்ண மேடம்க்கும் இந்த டைமில் நன்றி. ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன் சார். கண்டென்ட் முடிச்சிடுறேன் சார், இன்னும் மெயின் கண்டென்ட் போகிறோம் சார். இப்போ தான் ஆனால் 5 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன், எல்லோரும் வீட்டுக்கு போகணும் சொல்லிடுறேன். எதுக்காக இந்த படம் அப்படின்னு நான் வந்து பண்ணணும், நான் வேறு கதை தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் ஒரு ஊர் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தை பற்றி படம் எடுக்கணும் தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கப்போ எனக்கு வந்து காசி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி போனேன். வாரணாசி போய் நான் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாது. காசி தமிழ் சங்கம் மூலியமாக நான் கெஸ்ட்டாக அங்கே போகிறேன். போய் எனக்கு வந்து நான் வந்து பெரிய சிவபக்தன், என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சாமி கும்பிட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலை சுற்றி வரப்போ கோவிலில் ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தி வந்து நந்தி மட்டும்தான் இருக்குது, நந்தியை ஃபேஸ் பண்ணுற இடம் கேட் போட்டு மூடி இருக்குது. அந்த நந்தி எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் வந்து நம்ம கூட வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் வழிபடுற மசூதி, ஞானவாபி மசூதி. ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக். உலகமே புனித ஸ்தலமாக நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் பெரியவர்கள் இறந்தாங்கன்னா நம்ம திதி கொடுக்கறதுக்கு போகிறோம். அவ்வளோ பெரிய காசி,
அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். காசிக்கு இந்த வயசில் போகவே கூடாதுன்னெலாம் வீட்டில் மிரட்டுறாங்க. அந்த மாதிரியான இந்த மதத்துக்கு சொந்தமான அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலம்ல நந்தி பார்க்குற டைரக்ஷனில் ஞானவாபி மசூதி இருக்குது. இது என்ன அரசியல், இது எப்படி, இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது, அவங்களும் இவங்களும் எப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, இதுக்குள்ளே என்ன வரலாறு இருக்குன்னு கேட்குறப்ப தான் அங்கே அவுரங்கசீப் வந்து அந்த பீரியடில் எப்படி வந்து அந்த கோவிலோட இடத்துல வந்து ஒரு மசூதியை உருவாக்கினார்ன்ற வரலாறு வந்து படிக்க முடிஞ்சுது. அதை படிக்கிறப்ப நான் வந்து இது இங்கே தான் நடந்திருக்கு போல், நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா நான் வந்து அதை பற்றி கூகுள் பண்ணேன். அதை கூகுள் பண்ணுறப்ப அது வந்து தமிழ்நாட்டையும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து பத்மாவதி படம் பார்த்துருக்கேன். பத்மாவதி படம் பார்த்தப்போ அதில் வந்து அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் பற்றி படிச்சிருக்கேன். நான் கூகுள் பண்ணுறப்ப மாலிக் கஃபூர் பற்றின சொல்கிறேன் சார், லாஸ்ட்டாக சொல்கிறேன் மெசேஜ். கூகுள் பண்ணுறப்ப அது கனெக்ட் இருக்குது சார், அதனால தான் சொல்கிறேன். நான் கூகுள் பண்ணுறப்ப எனக்கு வந்து மாலிக் கஃபூர் பற்றி படிக்க வருது. மாலிக் கஃபூர் பற்றி படித்தா மாலிக் கஃபூர் வந்து வட இந்தியாவில் மட்டும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது வந்து யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாது. நான் இந்த நேரத்தில் உறுதி கொடுத்துறேன். இது முழுக்க இந்த நாட்டை படையெடுத்து அடிமைப்படுத்த வந்த துருக்கியிலேருந்து வந்தவர்களை பற்றிய கதை. அவங்க தான் இதில் வில்லனாக இருப்பாங்க. 3 வில்லன்கள் இதில். ஒன்று கணேஷ் கௌரங் பற்றி பேசல, சாரி சார், ஒல்லிட்டீங்க சார், தெரியல. ஸோ அவர் வந்து பல்பானா நடிச்சிருக்காரு, பல்பான் அவர். தினேஷ் லம்பா சார் கியாசுதீன் தம்கானியா நடிச்சிருக்காரு. அண்ட் சிராக் ஜானி சார் முகபித் பின் துக்லக்கா பண்ணியிருக்காரு. ஸோ 3 வில்லனுங்க. இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்றது தான் படம். இவங்களை வந்து எப்படி வல்லாளர் ஃபேஸ் பண்ண போகிறாரு, வல்லாளருக்கு அப்புறம் வீரசிம்ம காடவராயன் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, வீரசிம்ம காடவராயனுக்கு சம்பூரவர் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாரு, வீரசிம்ம காடவராயனோட அப்பா சரவணன் சுப்பையா சார் அவர் மல்லையனரை பண்ணியிருக்காரு. சரவணன் சுப்பையா சாரை பற்றி பேச மாட்டேன் சார், எங்கே இருக்கீங்க, கிளம்பிட்டாங்க, அதில் சாரி. சரவணன் சுப்பையா சார் இதில் ரிஜத் சாருக்கு அந்த கேரக்டருக்கு ஃபாதராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இவ்வளோ இந்த கேரக்டர்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் இந்த படம். நாங்கள் வந்து இந்த படத்தை பொங்கல் வெளியிடுன்னு எங்களுக்கு வந்து அது எப்படி அமைஞ்சுது தெரியல. நாங்கள் ஆக்சுவலாக 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம். அன்றைக்கி திடீர்னு தலைப்படம் வருதுன்னு சொன்னாங்க. சரி 30ஆம் தேதி போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக்லாம் வேணாம் சொல்லி 30ஆம் தேதிக்கு பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த படம் 5 மொழியில் நாங்கள் வந்து தயார் பண்ணிட்டோம். தமிழ் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் 5 மொழியிலும் இந்த படம் ரெடி ஆகிடுச்சு. சென்சார் இன்றைக்கி தெலுங்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 3 லாங்குவேஜ் சென்சார் தான். ஸோ 30ஆம் தேதி தான் எங்கள் பிளான். இது வந்து இந்தியா முழுக்க ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணலாம் அந்த பிளானில் தான் இருந்தோம். திடீர்னு ஒரு வேக்கண்ட் ஏற்பட்டதால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ப்ரொடியூசர்கிட்ட பேசி, சார் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நாங்கள் வந்து போனோமா டிசம்பர்லேயே நாங்கள் சென்சார் படத்தை முடிச்சிட்டோம், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்க சார் படம் ரெடினா சொன்னோடனே டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு முடிவெடுத்து இந்த படம் பொங்கல் வெளியிடுன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க சார், கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது முடிச்சுக்கிறேன், இல்லை உங்கள் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜிப்ரான் சாரை போட்டு 2 நாளாக தூங்க விடாமல் வேலை வாங்கி, கேமராமேன் 3 நாளாக வந்து டிஐ ஸ்டுடியோவிலே தூங்காமல் அங்கேயே தூங்கி எழுந்து, என் கூட ஒர்க் பண்ண தம்பி சுரேந்தர் அவங்க டிஐ டீமில் அவன் தூங்காமல் வேலை பார்த்து, என் சுமன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் என் ஆஃபீஸில் சிஸ்டம்லேருந்து, என் டிசைனர் பிரவீன் அவன் பெங்களூரில் இருக்கான், அவன் 2 நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு, அவனுக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்கு இப்போ தான் ரீசெண்டாக, அவன் அந்த குழந்தை கூட டைம் பண்ண முடியாமல் என் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பொங்கல் ரிலீஸ்னு போட்டு கொண்டு வந்திருக்கோம். நல்லபடியாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வரப்போ பல நெருக்கடிகள் இருக்குது, நிறைய படங்கள் ஒன்று சேருது. கடவுள் எங்கள் கூட துணை இருப்பாருன்னு நினைக்கிறோம். நான் நிச்சயமாக இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்த எந்த படமும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கொடுக்கல. என் மேலே 1000 விமர்சனங்கள் வந்தாலும் நான் இடி தாங்கி மாரி அதை தாங்கிக்கிறேன். எந்த தயாரிப்பாளர், நானே தயாரிப்பாளர் இருந்தப்போ நான் நஷ்டப்பட்டதில்லை, வெளியே நம்பி படம் பட்டவங்க நஷ்டப்பட்டதில்லை. என்னால் சம்பாரிச்சவங்க தான் அதுக்கு இண்டஸ்ட்ரியில், நான் சம்பாதிக்கலனாலும் தயாரிப்பாளரை நான் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு நான் வந்து எந்த முடிவுன்னா தைரியமாக எடுத்து நான் இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். கடைசியாக நான் மக்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான், மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ரெக்வஸ்ட்டு தான், இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணிங்க, இது என்னோட ஒரு 8 காய் பால்ஸ் எழுது, சின்ன முயற்சி இல்லை, உங்களை நம்பி நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டை நம்பி இவ்வளோ பெரிய முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். இவ்வளோ பெரிய டீமோட நான் பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆர்டிஸ்ட்டை. பாம்பேயில் போய் 30 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 10 கண்டெய்னரு, இங்கேருந்து ஒரு 300 பேரை டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போய் வேலை பார்த்துருக்கேன். இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு. இது வந்து நிறைய டைலாக் இருக்கிற படம், கதை சொல்ல போகிற படம். இதுக்கு இந்த ஜானரே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்கும் படத்தில். அதனால் நீங்கள் படம் பார்க்குறப்ப நல்லா ஃப்ரீ ஃபோனெல்லாம் இல்லாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு டைலாக்கே உன்னிப்பாக கவனிங்க. இந்த படம் வந்து ராக்கெட் வேகத்தில் போகும், இந்த படம் தான் பெஸ்ட்டு படம் அப்படிலாம் நான் சொல்லலை.
ஆனால் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு புது விஷயத்த சொல்லும். இப்போது எப்படி வந்து நான் மராத்தி போனப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கே வந்து பெத்த தாயை பெத்த தந்தையை விட சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி அவர்களை தான் அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க. சத்தியம் பண்ணால் கூட நாங்கள் வந்து மகாராஜா மேலே சத்தியம்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஏதாவது சத்தியம் பண்ணால் அம்மா மேலே சத்தியம் சொல்லுவோம்ல, மராத்தியில் வந்து மகாராஜா மேலே சத்தியம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மகாராஜா அவர் வந்து அங்கே தர்மத்தை காப்பாற்றினது இன்றைக்கி வரைக்கும் அவங்க அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே அவருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் முதல் தர்மத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்து தாங்கி பிடிச்ச ஒரு அரசர் தான் வீரவல்லால மகாராஜா. அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வர அவ்வளோ பெரிய பெருமை எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இது வந்து உங்களை ஏமாத்தாது. இது ஒரு புது உணர்வை கொடுக்கும், ஒரு புது வரலாறை கொடுக்கும். காணாம போய் தொலைஞ்சு போயிருக்க அத்தனை மன்னர்களை பற்றி இது வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். நம்ம பூலித்தேவனை பற்றி பேசணும், நாச்சியார் வேல்மகை வேலுநாச்சியை பற்றி பேசணும், துலுக்கு நாச்சியார் பற்றி பேசணும், தீரன் சின்னமலை பற்றி பேசணும், அழகுகோன் பற்றி பேசணும். இன்னும் அவ்வளோ வரலாறு இருக்குது. இது தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்களோட வரலாறு வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அமையும்னு சொல்லி நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் திருப்திப்படுத்தும். திரௌபதி 2 வர 15 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி வந்த பத்திரிகையாளரும் வந்த மக்கள் என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் யார் பேரையாக விட்டுருந்தா அவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.